ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் வசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பீகார்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநிலத்திற்கே போய் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய அந்த ஓட் அதிகாரி யாத்ரா அந்த பேரணியிலும் கலந்து கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்திலுமே பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சுகள் பேசும்போது அங்கிருக்கக்கூடிய பீகார் மக்கள் உற்சாகத்துல குரல்களை எழுப்புவதெல்லாம் பார்க்க முடியுது. ராகுலுக்கு பயம் கிடையாது. இந்தியாவுடைய வழக்கறிஞராக அவர் இருக்கிறார். அவர்தான் இந்தியாவை மீட்பார் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கும் லாலுவுக்கும் இருக்கக்கூடிய நட்பையும் சொல்கிறார். தற்போது அவருக்கும் ராகுலுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, தேஜஸ்வி ராகுலுக்கு இருக்கக்கூடிய உறவு எல்லாத்தையுமே சொல்கிறார். இது ஒரு பக்கம் முதலமைச்சருடைய உரை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பீகாரில் முதலமைச்சர் இறங்கிய உடனே தமிழ்நாடு பிஜேபி சரி, பீகார் பிஜேபி சரி 2 விஷயத்த பண்றாங்க. இங்கே தமிழ்நாடு பிஜேபி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வட இந்தியர்களை மோசமா பேசினவரு. அவரு தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா போய் சனாதனத்தை ஒழிப்பேன்னு அங்க போய் சொல்ல முடியுமா? அங்கெல்லாம் வட இந்தியர்களை மோசமா பேசினாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் பீகார் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இதுக்காக ஒரு வீடியோவே வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டு திமுக தலைவர்கள் எவ்வளவு கொச்சையாக பீகார் மக்களை பேசியிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பீகார் மக்கள் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. பீகாரில் முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்குவது ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய பதற்றத்தை கொடுக்குது? இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய பதில்? ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் இன்றைக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். முதலமைச்சரினுடைய இந்த பீகார் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, இது ஒரு சம்பிரதாய பயணம்தான் என்று அவருடைய கருத்தை தெரிவித்திருந்தார். உண்மையிலேயே எல் முருகன் சொன்ன கருத்து உண்மையாக இருக்குமே ஆனால் இப்போது நீங்கள் பட்டியலிட்ட இவ்வளவு கதறல் சத்தம் ஏன் கேட்கிறது? அவருடைய பயணம் சம்பிரதாய பயணம் தானே, எந்த தாக்கத்தையும் அந்த பயணம் ஏற்படுத்த போவதில்லை தானே, பின்னர் ஏன் இவ்வளவு கதறுகிறீர்கள்? இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நாம் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல பீகார் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பீகாரிகள் குறித்து பேசினார்கள் என்று வீடியோக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளி பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கிற தலைவர்கள் பீகாரி குறித்து பேசினார்களா, பீகாரினுடைய வாழ்நிலை குறித்தும் பீகாரில் இருக்கக்கூடிய பஞ்ச பசி பட்டினி குறித்தும் பேசினார்களா? அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பீகாரில் இருப்பவர்கள் கூட இங்கே வேலை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தரம் என்பது உயர்ந்து நிற்கிறது என்பதை வட இந்தியாக்காரர்கள் தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்கிற போது பதிலாக சொல்கிறோம். இது யதார்த்தமான உண்மைதானே. ஒரு மாநிலம் தன்னிறைவு பெற்றுச்சு சார். அந்த தன்னிறைவு பெற்ற மாநிலம் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலத்தை, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இப்படி எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களையும் உள்ளடக்கி ஒரு தரத்தை மேம்படுத்தியதற்கு பிறகு எங்கோ இருக்கக்கூடிய, இன்னைக்கு முதலமைச்சர் கூட பேசுகிற போது ரொம்ப அழகா சொன்னார். 2000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னார். 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பீகாரிகளும் இங்கே படையெடுத்து வந்தால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறதே என்கிற செய்தியை இந்தி பேசுகிற மூளை இல்லாத இந்தி வாழாக்களுக்கு சொல்லித்தானே ஆக வேண்டும். அதைத்தானே இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்தார்கள். சரி, இதை ஒரு புறத்திலே வைத்துக் கொள்வோம். பீகாரிகளை இழிவுபடுத்துகிறார்கள் என்கிற செய்தி உண்மையான்னு கேட்டா, அண்மையில மிக சில மாதங்களுக்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு சங்கி பரப்பிய காணொலியை நீங்கள் மறந்திருக்க முடியாது. பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள்னு சொல்லி. அப்ப பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள்னு சொன்னோன்னா முதலமைச்சருக்கு என்ன சார் கவலை இருக்கு? இல்ல நாங்க தாக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த செய்தி அவதூறு செய்தின்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம் தானே. அவ்வளவுதானே இதுல விஷயம். நம்ம செய்யலல்ல, நம்ம மாநிலத்துல அப்படி நடக்கல, இல்லங்க இதை பொய் செய்தின்னு சொல்லிட்டு போயிடணும்ல. ஒரு முதலமைச்சர் என்ன பண்றாரு, தன்னுடைய பிரதிநிதியை பீகாரினுடைய தலைவர்களை சந்திக்க அனுப்புறாரு. அனுப்பி சொல்றாரு, இந்த மாநிலத்துல அப்படி ஒரு சம்பவம் எங்கேயும் அரங்கேறல, இது பொய்யான செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை, பீகாரிகள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் பீகார் மக்களுக்கு சொல்லி அனுப்பிச்சார் சார். அப்போ பீகார் மீது எவ்வளவு கன்சர்னா இருக்கார் பாருங்க முதலமைச்சர். இவரா பீகாரிகளை இழிவு செய்தவர்? இவரா பீகாரிகள் குறித்து தவறாக பேசியவர்? இவரை சார்ந்திருக்கிற தலைவர்களும் இயக்கமுமா பீகாரிகள் குறித்து தவறாக பேச போகிறார்கள்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் வழக்கம் போல புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று. இன்னொரு முக்கியமான செய்தி,
இந்த திருப்பதி நாராயணன் போன்றவர்கள் எல்லாம் பேசி இருக்கிற கருத்துக்களை பார்த்தால் சிரிப்புத்தான் வருகிறது. சனாதானம் குறித்து பேச முடியுமா, இந்தி குறித்து பேச முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இந்த களம் எத்தகைய களம் என்பதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார். இது இந்திய எதிர்ப்புக்கான களம் அல்ல, இது சனாதானத்துக்கான எதிர்ப்பு களம் அல்ல. இது சனாதான எதிர்ப்பு களமாக இருந்தால் நிச்சயமாக முதலமைச்சர் சனாதான எதிர்ப்பு கருத்துக்களை பேசுவார். இது இந்திய ஜனநாயகத்தின் மீது கல்லெறிகிற வேலை என்று கூட நான் சொல்ல மாட்டேன். இந்திய ஜனநாயகத்தினுடைய கடைசி மூச்சை நிறுத்துவதற்கான வேலையை தேர்தல் ஆணையம் முன்னின்று செய்திருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டினுடைய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அந்த தேர்தல் ஆணையமே வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கு. அந்த வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. இதற்காக அகில இந்தியாவில் இந்த பிரச்சனை பேசப்படுவதற்கு முன்பாகவே முதல் எழுந்த கண்டன குரல் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முதலமைச்சரினுடைய குரல் தான். ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் முந்தி நின்றிருக்கிற தலைவராக எப்போதும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த பெருமை. அந்த பெருமைக்குரிய முதலமைச்சர் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை மிக தவறான நடவடிக்கை என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும், ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இடத்தில் நானும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தலைவர் பீகாருக்கு பயணத்தை மேற்கொண்டு பீகாரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த களம் எதுங்கிறத முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறாரு. முதலமைச்சர் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் முதலமைச்சர் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார்னா, ராகுலுக்கு ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? ராகுல் அகில இந்தியாவினுடைய முகமாக திகழ்கிற தலைவர். 60 லட்சம் பேரை ஒரே நாள்ல நீக்கினாங்கல்ல பீகார்ல. அந்த 60 லட்சம் வாக்குகளில் ஏறக்குறைய 35 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் ராகுலுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளாக இருக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தியினுடைய ஓட் பேங்கும் அதுல இருக்கு. தேஜஸ்வி எந்த மாநிலத்தில் 60 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்களோ அந்த மாநிலத்தில் நின்றுதான் முதலமைச்சராக வேண்டும். அந்த மாநிலத்தில் தான் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தார். அங்கேதான் அவருக்கு ஓட் பேங்க், அங்கேதான் அவருக்கு அரசியல். எனவே தேஜஸ்வி யாதவ் இந்த போராட்ட களத்தை வடிவமைக்கிறார். அதற்கு ராகுல் துணை நிற்கிறார். இவங்க 2 பேருக்கும் ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கு சார். தங்களுடைய வாக்கு வங்கி கெட்டு போயிடுச்சுன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்கா சார் பீகார்ல? எங்காவது ஒரு தொகுதியில போய் திராவிட முன்னேற்ற கழகம் பீகார்ல போட்டியிட போதா? இல்ல. ஆனா ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துருச்சு. மக்கள் ஓட்டு போடுறதே சந்தேகத்துக்குரிய விஷயமாக மாறிடுச்சு. மக்கள் போடுகிற ஓட்டு எந்த வேட்பாளருக்கு போட்டாரோ அந்த வேட்பாளருக்கு கிடைக்காத நிலைமை வந்துருச்சு. இது ஒரு பேராபத்துன்னு சொல்லி 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து ஒரு முதலமைச்சர் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து உங்களுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, இது போராட்டத்தை அடுத்த வடிவத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். என்னன்னு கேட்டா, இப்ப இந்த போராட்டம் இந்தியா தழுவிய போராட்டமாக மாறாமல் எந்த மாநிலத்துக்குள் சிக்கல் இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்குள் நின்று கொண்டிருந்தது. இப்ப இது அகில இந்திய போராட்டமாக முதலமைச்சர் சென்று மாற்றி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ தமிழ்நாட்டுல பீகாருடைய இளைஞர்கள் நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க. அவங்க தமிழ்நாட்டுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது பீகார் பாஜக பரப்பக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாநில இளைஞர்கள்கிட்ட எடுபடுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சனாதனத்துக்கு எதிராக பேசியவர்கள், நம்ம எல்லாம் மோசமாக பேசியவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த விஷயம் என்பது, பீகாருடைய இளைஞர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டை தான் முதல் சூஸ் பண்றாங்க. வாக்காளராக கூட 6.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாலாம் இப்ப வெளியாகும் போது, குடும்பத்தோடு நிறைய இளைஞர்கள் இங்க வரும்போது, தமிழ்நாட்டை அவங்க பார்க்கும்போது, தமிழ்நாட்டுடைய வாழ்வியலை பார்க்கும்போது, இந்த பிரச்சாரத்தை அவங்க நம்புவாங்களான்றது முதல் கேள்வி. இன்னொரு விஷயம், முதலமைச்சருடைய முதல்ல நீ சொன்னதை போல அவர் முதல்ல நுழையும் போதே இதே போலதான் வதந்தியை பரப்பி விட்டு இவர் நுழையக்கூடாதுன்னாங்க. இப்போ நுழையும் போதே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, பீகார்ல ராகுல் தேஜஸ்வி வெற்றி பெற்ற பிறகு வெற்றி விழாவிலும் நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அடுத்த தேதியும் குறிச்சிட்டாரு பீகாருக்கு. அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பீகாரிகளுக்கு உண்மை தெரியாமல் இருக்குமா? அவங்க இதை எப்படி அணுக போறாங்க அப்படின்னா, உண்மையாகவே இருக்கட்டுமே. பீகாரிகள் உண்மையை உணர்ந்துட்டாங்க. ஆஹா, நாமெல்லாம் சனாதானத்தினுடைய பக்கம் நிற்கிறோம், இவர்கள் சனாதானத்தை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற அந்த முடிவுக்கே அவங்க வந்தாலுமே கூட, சோறு போடுறது தமிழ்நாடா சனாதானமா? இப்ப அவங்க அந்த முடிவுக்கு தானே போகணும். அடுத்த கட்டம் சனாதானவாதிகள் தான். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லைன்னு கூட வச்சுக்கோ. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், பீகாரிகள் எல்லோரும் சனாதானவாதிகள் அல்ல.
அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வேறாக இருக்கிறது. சனாதானிகள் என்றே வைத்துக் கொண்டாலுமே கூட சோறு போடுறது சனாதானமா அல்லது தமிழ்நாடா? இப்ப தமிழ்நாட்டுல எங்காவது ஒரு மூலையில உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு சார், எனக்கும் கஷ்டம் இருக்கு சார். காலையில எழுந்தா இன்றைய தினம் யார் யாரெல்லாம் சந்திக்கிறோம், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்க போதுங்கிற கவலைப்பாடு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய எண்ணத்தில் ஒரு ஓரத்திலாவது நமக்கு வேலை இல்லை, பசி பட்டினியுமா இருக்கும், அதனால நாம பீகாருக்கு வேலைக்கு போவோம்னு என்னைக்காவது நாம் நினைத்தது உண்டா? நாமல்ல, நம்மை சார்ந்து இருக்கிற யாராவது நினைத்தது உண்டா? ஒரு காலத்திலும் நினைத்தது கிடையாது. நாம ஊரை விட்டு வெளியில போகணும்னே நினைச்சது இல்லை. அப்படியே போகணும்னாலும் மேலை நாடுகளுக்கு போக வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமே தவிர ஒரு நாளும் பீகாருக்கு போகும்னு நினைச்சதில்லை. ஆனா பீகாரிகள் தங்களுக்கு கஷ்டம், இனி இந்த மாநிலத்தில் வாழ முடியாது என்று சொன்னால் முதலில் அவர்களுக்கு வருகிற யோசனை தமிழ்நாட்டுக்கு சென்று விடலாம், சென்னைக்கு சென்று விடலாம் என்பதுதான். ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டதை பீகாரில் இருக்கிற லோக்கல் பீகாரிஸ் பார்க்கிறான். வீடு கட்டிட்டான், பைக் வாங்கிக்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிள்ளைய படிக்க வச்சுட்டான். இதெல்லாம் எங்கடா நடந்ததுன்னா ஹோட்டல்ல சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கான், 20,000 ரூபாய் சம்பளம். 20,000 ரூபாய் பெரிய காசு பீகார்ல. அப்ப இந்த வாழ்க்கை தரத்தை தமிழ்நாடு மேம்படுத்தி இருக்குங்கிற உண்மையை அனுபவபூர்வமாக கடந்த 20 ஆண்டுகளாக உணர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு நாள் 2 நாள்ல நிகழ்ந்த மாற்றம் இல்லை. ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலமாக இதை பீகாரில் அனுபவித்திருக்கிறார்கள். தொடக்கத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி பீகார்ல இருந்து இங்க வந்தவன் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவன் ஒரு தொழிலை துவங்கி அங்கிருந்து 10 பீகாரிகளை கொண்டு வந்து இங்க வேலைக்கு வைக்கிற நிலைமைக்கு உருவாக்கிட்டான். இப்ப இந்த உண்மை தெரிந்ததற்கு பிறகு இவர்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதில்லை. இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க பீகாரிகள். அதனால அந்த உண்மை யதார்த்தமாக தெரியும். அடுத்து முதலமைச்சர் நாள் குறிச்சார்ல, நான் இதனுடைய வெற்றி விழாவுக்கும் வருவேன், உங்களுடைய பயணத்தில் நான் இருப்பேன். இன்னைக்கு முதலமைச்சருடைய உரையில மிக முக்கியமான உரை என்பது ஒன்று இருக்கிறது. நீங்க எதன் பெயரால் அந்த மக்களை கூறுதீட்ட முடியும் என்று கருதுகிறீர்களோ அதன் பெயரை சொல்வதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு யுக்தி. எனக்கு தெரிய ராகுல் அதை பேசினாரான்னு தெரியல, தேஜஸ்வி அதை பேசினாரான்னு தெரியல. தமிழ்நாட்டினுடைய களத்தில் பெரியார் உளவிய மண்ணில் நின்று நான் பேசுகிறேன்னு சொன்னா அது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அண்ணா பேசிவிட்டு அமர்ந்ததற்கு பிறகு பீகாரில் இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து நின்று நான் திராவிடியன் தான், நீங்கள் சென்னை மாகாணத்திலிருந்து வந்த திராவிடியன், மதராஸ் ஸ்டேட்டிலிருந்து வந்த திராவிடியன், நான் பீகாரிலிருந்து வந்த திராவிடியன் சொன்னதை இன்னைக்கு நாம பெருமையாக பேசுறோம்ல. முதலமைச்சர் அங்க பீகாரிகளை உசுப்புகிற வேலையை செய்திருக்கிறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் அவருடைய பேச்சுல இருந்து. அவர் சொன்னாரு, எனக்கு பீகார் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது லாலு பிரசாத் யாதவ் தான் சொன்னது பெரிய செய்தி அல்ல. ஜெயப்பிரகாஷ் நாராயணனுடைய வார்ப்புகளாக இங்கே நீங்கள் எல்லோரும் தெரிகிறீர்கள்னு சொன்னார். அது ரொம்ப மிக முக்கியமான செய்தி. இதை ராகுல் பேசினாரான்னு எனக்கு தெரியல, தேஜஸ்வி பேசினாரான்னு எனக்கு தெரியல. ஆனா ஜெயப்பிரகாஷ் நாராயணன் யார், அவருடைய கொள்கை வடிவம் எத்தகையது, அந்த தலைவர் தான் ராம்விலாஸ் பாஸ்வானிலிருந்து இன்னைக்கு இருக்கிற நிதிஷ்குமாரிலிருந்து இன்னைக்கு இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பிதாமகனாக திகழ்ந்தவர். நமக்கு பெரியாரை போல, நமக்கு அண்ணாவை போல அங்கே ஜெயப்பிரகாஷ் நாராயணன் இருந்தார் என்கிற செய்தியை ஒரு தத்துவத்தின் தலைவனால் உள்வாங்கி கொண்டு அங்கே பேசி இருக்க முடிகிறது என்று சொன்னால், இதுதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சங்கிகளை எரிச்சல் ஊட்டி இருக்கிறது. வெறுமனே போய் ஆதரவு குரல் எழுப்பிவிட்டு வருவது அல்ல, வரலாறு ரீதியாக செய்திகளை சொல்லி பேசுவது, கூறுதீட்டுவதுங்கிறது இருக்குல்ல, அது திராவிட இயக்கத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை பீகாருக்கு சென்று ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர், திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் நிரூபித்து காட்டிவிட்டு வந்திருக்கிறார். அடுத்து நான் வருவேன் என்று சொல்வதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் முதலமைச்சர். இது எங்க போய் முடியுமோ, என்ன நடக்க போகுதோ அந்த குழப்பமே தேவையில்லை. இந்த போராட்டம் 100 விழுக்காடு வெற்றியை தேடி தரும். இப்ப இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டாருல, டெல்லி நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில் நின்று எழுப்பப்பட்ட குரல்கள், டெல்லியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து தேர்தல் ஆணையரை சந்திக்க வேண்டும் என்று போகிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய கதவுகள் இழுத்து பூட்டப்படுகிறது, உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு அடுத்த கட்டமாக இப்ப பீகாருக்கு இந்த பயணம், இது ஒரு லட்சிய பயணம் என்று சொல்லித்தான் மேற்கொள்கிறார்கள் இந்த பயணத்தை. இந்த பயணத்தில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் எந்த வாக்கு அறுவடையும் செய்ய முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் 3வதாக ஒரு தலைவரினுடைய கரம் சேர்ந்திருக்கிறது. அது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரம் என்று சொன்னால், இது பீகாரில் ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன்.
முதலமைச்சர் அவர்கள் பேசி முடிச்ச பிறகு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, குஜராத் மாடல் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வளர்ச்சிலாம் கிடையாது. குஜராத் மாடல்னா ஓட் சோரி மாடல் தான். இன்னைக்கு அந்த மாடல தான் இந்தியா முழுவதும் இந்த மோடி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுத்தமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். ராகுல் காந்தியோட உரையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ராகுல் காந்தியினுடைய உரை வழக்கமான ஒரு பட்டாசு தான். அதாவது மோடியை குறிவைத்து அடிக்கிறது இருக்குல்ல, அது ராகுலுக்கு இணை யாரும் கிடையாது. ராகுலுக்கு இணை ராகுல் தான். ஏன்னா எதை சொன்னால் மோடி அம்பலப்படுவார் என்கிற அந்த யுக்தியை நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறார் ராகுல். எனவேதான் அவரால் மோடியை நேரடியாக டார்கெட் பண்ணி அடிக்க முடியுது. இப்ப நீங்க நம்ம 2014 தேர்தலை மறந்திருக்கவே முடியாது. பாலாறும் தேனாரும் குஜராத்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தாய்லாந்து பேருந்து நிலையத்தை எல்லாம், இதுதான் குஜராத் அகமதாபாத்தினுடைய பேருந்து நிலையம்னு காட்டின காட்சிகளை எல்லாம் நாம பார்த்தோம். அதன் பிறகு குஜராத்தினுடைய உண்மை நிலை என்னன்றது டெல்லிக்கு மோடி மைக்ரேட் ஆன பிறகுதான் தெரியுது. அங்க ஒண்ணும் பாலாறு தேனாறு ஓடல, சோத்துக்கே வழி இல்லாம சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தனும் அப்படிங்கிற செய்தி அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. அதற்கு முன்பே அரசியல் கூர்நோக்கர்கள் கருதி இருந்தாலுமே கூட சராசரி மக்களுக்கு அந்த செய்தி சேராமல் தான் இருந்தது. அப்ப நீங்க இதுவரைக்கும் எந்த பிம்பத்தை கட்டினீர்களோ அந்த பிம்பமே போலி பிம்பமாக இருக்கு. இப்ப அதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் இந்த வெற்றியே போலி வெற்றியாக இருக்கு. மோடி என்பவர் வீழ்த்த முடியாதவர் அல்ல, அவர் ஏற்கனவே வீழ்த்தப்பட்டவர் தான். வீழ்த்தப்பட்டவரை தான் ஒட்டி வெட்டி தூக்கி கொண்டு அதிகாரத்தினுடைய அரியணையில் தேர்தல் ஆணையத்தினுடைய தயவில் அமர்த்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த பாயிண்ட சொல்லிதான் மோடிய வீட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. இந்த வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியும் அல்ல, உங்களுக்கு கிடைத்த வெற்றியும் அல்ல. நீங்க தட்டி பறித்திருக்கிற அரியணை தான் இப்போது நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பிரதமர் நாற்காலி. அந்த தட்டி பறித்திருக்கிற பிரதமர் நாற்காலியை கூட சுயமாக உங்களால் உட்கார முடியுதான்னு கேட்டா இல்ல, சந்திரபாபு நாயுடு போன்றவர்களினுடைய ஆதரவோடு தான் உங்களால் அங்கே உட்கார முடிகிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி. எனவேதான் அந்த செய்தியை மக்களிடத்தில் அம்பலப்படுத்துறாரு. குஜராத்ங்கிறதே ஒரு போலிங்க. அந்த குஜராத் போலியிலிருந்து வந்த இன்னொரு போலி தான் இங்கே நிற்கக்கூடிய பிரதமர். இந்த இரண்டுமே போலி பிம்பங்கள். இது ஒரிஜினல் இமேஜ் இல்ல, இது டூப்ளிகேட் இமேஜ்ன்றதை நாட்டு மக்களிடத்திலே அம்பலப்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.